ஒரே சரியா? இதுல ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னா, இவருக்கு ஏற்கனவே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இதே போன்ற நியமன கடிதம் இங்கே கொடுத்தேன். அந்த வாசப்படி, தெரு வாசப்படி இங்கே இருக்கிறது, அது போகிறதுக்குள்ள இவர் ஃபோன் பண்ணி எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு, நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீ ராஜினாமா பண்ணிவிடு, அதை கொடுத்துரு, அதை ஏற்றுக்க முடியாது அப்படி என்று குரல் மறுபக்கத்திலிருந்து வர இந்த பிள்ளை அதறி போய் என்னிடம் ஓடி வந்து சொல்ல, நானும் பதறி போய், நீ ஒன்றும் ராஜினாமா பண்ண வேண்டாம், அதை கேஷியம் பண்ண வேணாம், நியமனத்தை நீ உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். மாதம் 2 மாதம் ஆகிருக்குமா, 2 மாதம் மேலே ஆகுது. அது ஓடிட்டே இது நாட்கள். அந்த நேரம் பார்த்து கட்சியினுடைய பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கலான்ட்டு தமிழ்குமரன் அவருடைய மனைவி சத்யா அண்ணா, அவருக்கு ஒரு பெண் தெய்வம், ஒரு பையன், 4 பேரும் நாளைக்கு பொதுக்குழுனா இன்னைக்கு சாயந்தரமே வந்து பாண்டிச்சேரி ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. இப்படி தங்கியிருக்க வேளையிலே பொதுக்குழு கூடுகிற அன்று காலை 7-7:30 மணிக்கு நான் பல் துளைக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஃபோன், தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது. இதை தமிழ்குமரன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு மனசு கேட்கல. எப்படியோ சொல்லிட்டு அவர்கிட்ட என்னுடைய மனம் நொந்து போனது. நொந்து போன மனத்தோடு அவருக்கு தகவல் தெரிவிக்க அவர் அந்த பொதுக்குழுக்கு வராமல் பாண்டிச்சேரியிலே தங்கிட்டு ஊருக்கு போயிட்டார். தமிழ்குமரன் பொதுக்குழுவுக்கு வந்து மேடையில எல்லாம் யாரும் போறாதில்ல, கீழே இருக்கிற வரிசையில கேவலத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. அதன் பிறகு 2 மாசம் கழிச்சு தமிழ்குமரனுக்கு நான் ஃபோன் பண்ணி அந்த நியமனத்தை கொண்டு போய் கேஷு போட்டிருப்பா. நீ போய் பார்த்தியா? இல்லை பார்க்கல. கேஷு போட்டிருப்பா நியமனத்தை. கேஷு போட்டார். அதன் பிறகு
அந்த பொறுப்பு, அந்த பதவி என்னுடைய மூன்றாவது பேரன் முகுந்தனுக்கு வேற ஒரு பொதுக்குழுவில் அறிவித்தார். அப்பொழுதுதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.